விஷ்ணுமாயா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நீங்க இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நேற்று நமது சேனல்ல பிரணவ் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தோட தலைவர் பிரமோத் குமார் சார் பேசிய ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தோம். அந்த வீடியோல அவர் பேசிய கருத்துக்கள் அனைத்துமே மிகுந்த பயன் தரக்கூடியதுன்றதை நாங்க நம்புறோம். மேலும் நமது சேனலை தொடர்பு கொண்ட நேயர்கள் அந்த வீடியோ சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கான பதில் என்னன்றத சாரை தொடர்பு கொண்டு நேரடியா அவர்கிட்ட நேயர்கள் சார்பா கேட்கலான்னு வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சரியா. நேயர்கள் சார்பா முதல் கேள்வி என்னன்னா, குடி மற்றும் போதை நம்ம அழிக்கக்கூடிய சாபம் அல்ல, அதை வெல்ல முடியாத பலவீனம் தான் என்பதை சொல்லியிருந்தீங்க சார். அதை தொடர்ந்து உடல், மனம், ஆன்மா சம்பந்தப்பட்டதும் சொல்லியிருக்கீங்க. அதை கொஞ்சம் தெளிவா எங்களுக்காக சொல்ல முடியுதுங்களா சார்? பொதுவா அது நம்மை அழிக்கக்கூடிய சாபம் அல்ல அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு வரம் அப்படின்னு நிச்சயமா நான் சொல்ல வரல. சாபம் தான். யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த குடி போதையுடன் தொடர்புடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நிச்சயமா அது சாபம் தான். அதே சமயத்துல அந்த குடி போதை ஆசாமிக்கு அது சாபமான்னு கேட்டீங்கன்னா, சாபத்தை விட அதை வெல்ல முடியாத ஒரு பலவீனம் அவங்கள்ட்ட இருக்கு. பலவீனம்னு சொல்லும்போது நீங்க குறிப்பிட்டது போல, நான் நேற்று குறிப்பிட்டது போல, அது உடல் சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது, நம்முடைய ஆன்மா சம்பந்தப்பட்டது. இதுல மனம் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அந்த மேஜர் ரோல் அப்படின்னு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்று ஃபுல்லா குடிச்சிருப்பாங்க. அந்த நிகழ்வுகளை நினைச்சு காலையில இனிமேல் கொண்டு குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா இருப்பாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது மனம் பலவீனம் அடைஞ்சு மறுபடியும் அந்த குடியை நோக்கி போயிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. குடிக்கலன்னா இன்னையில இருந்து குடிக்க கூடாது, ஆனா நாளையில இருந்து நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னுவாங்க. நாளை நாளை நாளைன்னு சொல்லி அந்த நாட்கள் தான் நகர்ந்து போகுமே தவிர, இவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு நிச்சயமா விடிவு இருக்கவே இருக்காது. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான நபர் அல்லது முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு இவங்க போக வேண்டி இருந்துருச்சு அப்படின்னா, நிச்சயமா குடி அல்லது போதை அவங்கள மிகப்பெரிய ஒரு கேவலத்துக்கு ஆளாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட, அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல இவங்க குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போகக்கூடிய சூழல் உருவாகும். அதேதான் ஒரு மரணம் நடக்கும்போது அந்த மரணத்துக்கு குடிச்சிட்டு போனால், சில குடிநோயாளியுடைய வாழ்க்கையில மரண குழி எடுத்து அந்த குழியில அவங்க படுத்து பார்த்து அளவு சரியா இருக்கா அப்படின்னு எல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம் நாங்க சந்திச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி எங்கெல்லாம் குடிக்க கூடாதோ அங்கெல்லாம் குடிச்சிட்டு போறது, மரண வீடை கல்யாண வீடா மாத்த முயற்சி பண்ணிடுவாங்க, கல்யாண வீட மரண வீடா மாத்த முயற்சி பண்ணுவாங்க. எதுக்கு குடிக்கிறோம்னு தெரியாது. நேற்று நான் குறிப்பிட்டு இருந்தேன். அதாவது பாட்டி இறந்தாலும் குடி, குழந்தை பிறந்தாலும் குடி, சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிச்சாலும் குடிக்கிறது, சச்சின் டெண்டுல்கர் டக் அவுட் ஆனாலும் குடிக்கிறது. இப்படி ஏன் குடிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணமே கிடையாது. அதனாலதான் நான் சந்தோஷமான தருணங்களா இருந்தாலும் துக்கமான தருணங்களா இருந்தாலும் குடிபோதைக்கு அடிமையானவங்களுக்கு நிச்சயமா குடி ஒரு தேவை பொருளா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சோ இந்த மனம் உடலோடு சம்பந்தப்பட்டது. நமக்கெல்லாம் அதுதானே உண்மை. அந்த உடல்ல சில குறைபாடுகள் இருக்கிறதா மருத்துவ ரீதியா சொல்லப்படுது. அதாவது குடி போதைக்கு அடிமையாகக்கூடிய நபர்கள் 100ல 2 பேர் நிச்சயமா இருக்காங்க. பாக்கி 98 பேருக்கு இல்லாத ஒரு பிரச்சனை இந்த 2 பேருக்கு இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த பிரச்சனையை பத்தி விரிவா சொல்ல முடியாது, ஏன்னா அது மருத்துவ ரீதியானது. ஆனா மேலோட்டமா சொல்லணும் அப்படின்னா, அது நம்மளுடைய உடல் அவயவயங்கள் சார்ந்தது அப்படின்றாங்க. நம்மளுடைய உடல் உள்ளுறும்புகளான கிட்னி, லிவர், பேங்க்ரியாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சார்ந்தது. அது ஒரு டிசார்டரா இருக்கு அப்படிங்கிறாங்க. டிசார்டர்னு சொல்லும் போது உள்ள அது குடிச்சதுக்கு அப்புறம் வயிற்றுக்கடியில ஒரு அமிலம் போய் தங்குறதாகவும், அசிட்டோன் அப்படின்ற அமிலம் தங்குறதாகவும், அந்த அமிலம் முழுசா வெளியேறணும். வாட்டர், சுகர், கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி வெளியேறணும். ஆனால் அது வெளியேறாமல் பாதி அங்கேயே தங்கிறதாகவும், அங்க தங்கும் பட்சத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒருவித பிசிக்கல் கிரேவிங், உடல் தூண்டுதல் ஏற்பட ஆரம்பிக்குது. சோ இந்த உடல் தூண்டுதல் ஏற்படும் போது மனம் காலையில வேண்டான்னு சொல்லிச்சு, மறுபடியும் போய் குடிக்க தூண்டிச்சு.
ஃபங்க்ஷனுக்கு போகும்போது வேண்டான்னு சொல்லிச்சு, மறுபடியும் குடிக்க சொல்லிச்சு. அதே சமயத்துல மரணத்துக்கு போகும்போது வேண்டான்னு தான் சொல்லிச்சு, ஆனால் மறுபடியும் போய் குடிக்க தோணிச்சு. சோ இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்டது அப்படின்றதுனாலதான் நான் இது உடல் மனம் சம்பந்தப்பட்ட நோய் சொன்னேன். மூணாவதா ஒண்ணு சொன்னேன், ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆன்மா அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே நல்ல குணங்கள் இருக்கு, நிச்சயமா இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு 7-8 வயசு வரைக்கும் யார் மீதும் கோபம் கிடையாது, வெறுப்பு கிடையாது, வஞ்சனை கிடையாது, சூழ்ச்சி கிடையாது, இப்படி நல்ல ஒரு குணத்தோட தான் எல்லாருமே வாழ்ந்திருப்பாங்க. ஆனா வளர வளர வளரதான் அந்த குணாதிசயங்கள் மாறி இருக்கும். அந்த குணாதிசயங்கள் ஆன்மா சம்பந்தப்பட்டது. சோ ஒரு குடி போதைக்கு நிறைய நாட்கள் அடிமையாகி தொடர்ந்து அதிலேயே வாழும்போது இவங்க மனசுக்குள்ளார இவங்களே அறியாமல் கோபம், வெறுப்பு, பயம், சுய பச்சாதாபம், கழிவிறக்கம், வஞ்சனை, சூழ்ச்சி, பழிவாங்கும் எண்ணம்னு ஏகப்பட்ட குணக்கோளாறுகள் வரத்தான் செய்யும். இதனாலதான் இது வெல்ல முடியாத பலவீனம் இவங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட பலவீனங்களை நம்ம கையில வச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இவங்க சக்தியற்றவர்களா போயிடுறாங்க. இது மது போதைக்கு முன்னாடி, குடி போதைக்கு முன்னாடி இவங்க சக்தியற்றவர்களா மாறிடுறாங்க. இவங்க அப்படி சக்தியற்றவர்களா மாறும் பட்சத்துல லைஃப் இஸ் அன்மேனேஜபிள். வாழ்க்கையை என்ன பண்றாங்க, சரியா நடத்த முடியாம ஒரு திண்டாட்டத்துக்குள்ளார வர ஆரம்பிச்சிடுறாங்க. பொதுவா பலவீனம் அப்படின்னு நான் குறிப்பிட விரும்பியது இது எல்லாம் தான். சரி, ரொம்ப தேங்க்ஸ் சார். நேயர்கள் சார்பா 2வது கேள்வி என்னன்னா,